சொல்லுங்க. யூடிஆர் என்று சொல்லக்கூடிய 1979 முதல் 86 வரையிலான காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட கிராம வரைபடம் மற்றும் புல வரைபடம் ஆப்பதிவேடு ஆகியவற்றில் வீடுகள் என்று குறிக்கப்பட்டுள்ள அனைத்தும் தற்போது இடிந்த நிலையில் இருந்தாலோ அல்லது சேதாரமாயிருந்தாலோ வீட்டை வாங்கி வேறு பயன்பாட்டுக்கு மாற்றி இருந்தாலோ அந்த இடம் வீடு என்றே குறிப்பிட வேண்டும் என்று வருவாய்த்துறை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கான தகவல் உரிமை சட்டத்தில் அதற்கான ஆவணத்தை நாங்கள் பெற்றுள்ளோம். எனவே கரூர் மாவட்டத்தில் கிராம நிர்வாக அலுவலர் முதல் சர்வேயர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் மற்றும் ஏடி மைன்ஸ் போன்ற அனைத்து அதிகாரிகளும் சட்டப்படி அனைத்தையும் வீடுகளை வீடு என்று குறிப்பிட வேண்டும் என்று கோரி அதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவருக்கும் அனுப்ப வேண்டும் என்று கோரி மனு கொடுக்க வந்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில் நிலங்களிலும் சட்டவிரோதமாக குறிப்பாக சாரதா கல்லூரிக்கு பின்புறம் மற்றும் நந்தனூர் மாதிரிப்பட்டி உட்பட பல்வேறு இடங்களில் பல நூறு ஏக்கரில் கோயில் நிலங்களில் சட்டவிரோதமாக கிராவல் கொள்ளை நடந்துள்ளது. அதற்கு பல்வேறு துறை அதிகாரிகளே துணை போயுள்ளார்கள். தற்போது நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதியில் உள்ள கோயில் நிலங்களில் 150 கோடி ரூபாய் முறைகேடாக செம்மண் மற்றும் கிராவல் மண் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்திலும் அதுபோன்ற நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்று கோரி மனு கொடுத்துள்ளோம். முகிலன், ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு.